ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். நாம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற திருத்தலம் நவகிரகங்களுக்கு சன்னதி பொதுவாக சிவாலயங்களில் அமைந்திருக்கும். ஆனால் கடலுக்குள் பிரத்யேகமாக நவகிரகங்களுக்கு என ஒரு கோயில், அதுவும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது என்றால் ஆச்சரியமாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டணம் என்ற ஊரில் கடற்கரையை ஒட்டி இந்த தலம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராமபிரான் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்லும் வழியில் சனி தோஷத்திலிருந்து விடுபட தேவிப்பட்டணத்தில் கடலில் நவகிரகங்களை ஸ்தாபித்து வழிபட்டதாக ஐதீகம். ராமபிரான் நவகிரகங்களை ஸ்தாபித்த சமயத்தில் கடல் அலைகள் அதற்கு இடையூறாக அமைந்தது. அந்த சமயத்தில் அலை பொங்கி ததும்பும். இந்த கடல் பகுதியில் எப்போதும் அலையடிக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என பெருமாளிடம் வேண்டினாராம் ராமபிரான். இதனால் பெருமாள் கடல் அலைகளை நிறுத்தினார். அன்று முதல் ராமேஸ்வரம் கடலில் அலைகள் பெரிதாக பொங்கி எழுவதில்லை என்பது ஆச்சரியமான ஒன்று. கடல் அலைகளை நிறுத்திய கடலடைத்த ஆதி ஜெகநாத பெருமான் நவபாசான நவகிரக கோயிலுக்கு மிக அருகில் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ ராமபிரான் ஸ்தாபித்த நவகிரகங்களுக்கு நவபாசான சக்தி இருப்பதால் இவை நவபாசான நவகிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தலத்தில் ராமபிரானுக்கு சனிதோஷம் விலகியதாகவும் அதனால் ராவணனுடன் நடைபெற்ற போரில் அபார வெற்றி பெற்று அவர் வெற்றி வாகை சூடியதாகவும் தல புராணம் கூறப்படுகிறது. இங்கு நவகிரகங்களுக்கு பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேகம், ஆராதனை முதலியவற்றை செய்யலாம். இங்குள்ள கடலில் நீராடி நவகிரகங்களிடம் நவதானியங்கள் சமர்ப்பித்து 9 முறை வலம் வந்து வழிபட பிரம்மத்தி தோஷம், பித்ரு தோஷம் முதலான தோஷங்களிலிருந்து விடுபடலாம். முன்னோர்களுக்கு உரிய காலத்தில் தர்ப்பணம் முதலானவற்றை செய்யாத காரணத்தினால் ஏற்படுவது பித்ருதோஷம். இந்த நவகிரக நாயகர்களை பக்தர்கள் வலம் வந்து தரிசிப்பதால் இந்த தோஷங்கள் விலகுவதாக நம்பப்படுகிறது. இத்திருத்தலத்துக்கு பித்ரு தோஷங்களையும் கடன்களையும் தீர்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். நீங்களும் உங்கள் தோஷங்களை நீக்க தேவிப்பட்டணத்தில் அமைந்துள்ள நவபாசான நவகிரக ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு பலனடைய வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.